பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்த STR48 ஒரு வழியா வந்த சூப்பர் அப்டேட். நடிகர் சிம்பு உடல் எடையை குறைத்த பின்னர் சினிமாவில் மீண்டும் பிஸியாக நடிக்க தொடங்கினார். குறிப்பாக அவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த மாநாடு, வெந்து தணிந்தது காடு ஆகிய படங்கள் வசூலை வாரி குவித்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகின. கடந்த ஆண்டு சிம்பு நடிப்பில் 10 தல திரைப்படம் வெளியானது. அதன் பின்னர் அவர் கமலஹாசன் தயாரிப்பில் STR48 என்கிற திரைப்படத்தில் நடிக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியானது. அப்படத்தை தேசிங்க பெரியசாமி இயக்க உள்ளதாகவும், இப்படத்தை பிரம்மாண்ட பொருட்செலவில் தயாரிக்க கமலஹாசன் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. மேலும் இது வரலாற்று கதையம்சம் கொண்ட படமாக உருவாக உள்ளதால் இதற்கு நடிகர் சிம்பு தாய்லாந்திற்கு சென்று சிறப்பு பயிற்சி மேற்கொண்டு வருவதாகவும், இதில் சிம்பு இரட்டை வேடத்தில் நடிக்க உள்ளதாகவும் தகவல் கசிந்தது. ஆனால் இது பற்றி எந்தவித அதிகாரப்பூர்வ அப்டேட்டையும் வெளியிடாமல் படக்குழு சைலண்டாகவே இருந்தது. இதற்கு காரணம் சிம்புவின் கொரோனா குமார் பஞ்சாயத்து தான். அவர் மீது வேல்ஸ் நிறுவனம் வழக்கு தொடர்ந்ததால் அந்த பஞ்சாயத்து முடியும் வரை சிம்பு படங்களில் நடிக்க முடியாத சூழல் உருவானது. இந்த வழக்கு கடந்த ஓராண்டுக்கு மேலாக நடைபெற்ற நிலையில் அண்மையில் இருதரப்புக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்பட்டதால் சிம்புவிற்கு இருந்த சிக்கல் தீர்ந்தது. இருப்பினும் STR48 அப்டேட் மட்டும் வெளியிடப்படவில்லை. இதனால் குழப்பமடைந்த ரசிகர்கள் ஒருவேளை STR48 படத்தை டிராப் செய்து விட்டார்களா என கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள். ஏனெனில் சமீபத்தில் கமல் வினோத் படத்தை சைலண்டாக இழுத்து மூடியதால் சிம்பு படமும் அந்த லிஸ்டில் இணைந்து விட்டதா என்கிற கேள்வி எழுந்தது. ஆனால் உண்மையில் சிம்பு படத்தை கமலஹாசன் டிராப் பண்ணவில்லையாம். அதன் அப்டேட்டை வருகிற பிப்ரவரி 3ஆம் தேதி வெளியிட உள்ளார்களாம். STR48 படத்தில் நடிகர் சிம்புவுக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இப்படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைக்க உள்ளாராம். இவ்வளவு நாள் பேச்சு மூச்சின்றி கிடந்த STR48 திரைப்படம் பிப்ரவரி மாதத்தில் இருந்து ஃபுல் ஸ்பீடில் தொடங்கப்பட இருக்கிறது என்பதுதான் லேட்டஸ்ட் அப்டேட். அவனுக்கே தெரியும் என் குழந்தை ஜெகத் ரட்சகனான குழந்தையை விட்டுருங்க, TR பாலான குழந்தையை விட்டுருங்க, அவங்க குழந்தையெல்லாம் விட்டுருங்க. திமுக தொண்டனுடைய குழந்தை அரசு மருத்துவராக ஆக வேண்டும் என்றால் நீட்டு மூலமாகத்தான் முடியும் என்று தெரிந்துதான் இளைஞரணி மாநாட்டில் கையெழுத்து வாங்கின அட்டையை குப்பையில தூக்கி போட்டு அவங்களே போயிட்டாங்க. இது ஒரு அதுக்கு அடுத்தது மாநில உரிமை மீட்கிறோன்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1967 இதே தான் ஆரம்பிச்சிங்க. புதுசாக ஏதாச்சும் பேசுனீங்களா? 49 கட்சி ஆரம்பித்து 67 ஆட்சிக்கு வந்து மாநில உரிமை மீட்போம்னு அப்படியே கொள்கை சுடராக பேசுனீங்க. இன்னைக்கு என்ன மாநிலத்தை உங்ககிட்ட இருந்து மீட்கிறதா எங்க கொள்கையா இருக்கு? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை தமிழக மாநிலத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மீட்பது எங்களுடைய கொள்கையா இருக்கு. இந்த குடும்பத்திடமிருந்து, அடாவடித்தனத்திலிருந்து, இவங்க சமூக நீதியை பத்தி பேசுறேன். மாநாடு நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு திமுகவினுடைய சிட்டிங் MLA கருணாநிதி அவர்கள் பேரும் கூட அவங்களுடைய மருமகள் பையன் வீட்டில் பட்டியலினத்தை சார்ந்த சகோதரியை மிக கொடுமையாக நீங்கள் நடத்தி சூடெல்லாம் வச்சு, குக்கரில் சூடு வச்சு, கையில் சூடு வச்சு, அடித்து மிதித்து எட்டி உதைச்சு அந்த சகோதரியை பாடாப்படுத்த அவங்க தப்பிச்சு வந்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட நீதி கேட்டு அதுக்கப்புறம் 4 நாள் FIR போடாமல்